இந்த நூற்றாண்டின் இளைஞர்களும் மாணவர்களும் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அதற்காக முனைப்போடு தொழிலதிபராக வேண்டும், நாமே தொழில் தொடங்க வேண்டும், சுயமாக நம்முடைய மூளையை பயன்படுத்தி வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பாடமாக இருக்கின்ற ஒரு படம் என்று நான் கருதுகின்றேன். ஒரு பழமொழி சொல்வார்கள், சிலருக்கு மூளை தலையிலே தான் இருக்கிறது என்றால் அவருக்கு உடம்பெல்லாம் மூளை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அறிவு ஜீவிதான் நம்முடைய மறைந்த பெரியவர் ஜிடி நாயுடு அவர்கள். அவருடைய பேரன் ராஜ்குமார் சார் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த திரைப்படத்தை மிக துல்லியமாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து சொல்லி இருக்கிற இயக்குனர், தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர் மற்றும் நடிகர் நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். படங்கள் பொழுதுபோக்குக்காக மட்டுமில்லாமல் ஒரு பாடமாக அமைய வேண்டும். அது எதிர்கால தலைமுறையினருக்கு வழிகாட்டுவதாக இருக்க வேண்டும். கடைசியிலே சொன்ன வசனம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஜாதி, மத, இன இவைகளை தாண்டி எதிர்கால சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் கனவு கண்டாரோ அந்த கனவுகள் நிறைவேறு காலமாகத்தான் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது. ஜாதி, மத, இன, மொழிக்கு அப்பாற்பட்டு ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று அந்த கோணத்தில் ஜாதி, மத, இன வேறுபாடு இல்லாமல் இளைஞர்கள் வளர்ந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக ஒரு புதிய தலைமையை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மாண்புமிகு விஜய் அவர்களுடைய தலைமையில் இயங்குகின்ற இந்த அரசாங்கம் அப்படிப்பட்ட கனவுகளை நனவாக்கும் என்கின்ற அந்த எண்ணம் தான் எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த வகையில் மறைந்த பெரியவர் பல இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்வை பாதையை முடித்திருக்கிறார். இந்த படம் ஒரு நல்ல படம், அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். சார், அரசு பள்ளி மாணவர்கள் ஏன்னா பெரும்பான்மையா மாணவர்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய பேசியிருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்கள் இந்த படம் பார்க்கறதுக்கான சஜஷன், பள்ளி மாணவர்கள் பார்க்கறதுக்கான பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். அவரும் படம் பார்ப்பார் என்று நான் கருதுகின்றேன். நிச்சயமாக அரசினுடைய கவனத்திற்கு இதை எடுத்து செல்ல வேண்டிய கடமை அனைவருக்கும் இருக்கிறது. நிச்சயமாக எடுத்து செல்வோம். இயக்குனருக்கு என்ன சொல்லுவாங்க? மிக சிறப்பாக இயக்கியிருக்கிறார். எது நம்முடைய தலைமுறைக்கு தேவையோ அதை துல்லியமாக இயக்கியிருக்கிறார்கள். அதேபோன்று ஒளிப்பது அது அனைவரும், இது ஒரு டீம், இந்த டீம் ஒர்க் இஸ் எக்ஸலண்ட். அதற்காக அனைவரும் நான் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் அந்த மாணவர்களுக்கும் இப்போள்ள இளைஞர்களுக்கும் எந்த அளவுக்கு ஊக்கத்து ஒரு முன்மாதிரியா இருக்கும்? அதான் சொன்னேனே, இந்த படமே ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. படிக்கின்ற மாணவர்கள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று கவலைப்படுகிற இளைஞர்கள் நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்க முடியும் என்று ஊக்கத்தை தருகின்ற ஒரு படமாக இருக்கிறது. பல்வேறு சிரமங்களை, சிக்கல்களை அவர் தாண்டி அதில் சிக்கி தவித்தாலும் கூட இப்படிப்பட்ட நடைமுறைகளாம் இல்லாத ஒரு புதிய சமூகம், ஒரு புதிய விடியல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிற காரணத்தினாலே நம்பிக்கையோடு இருங்கள். அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கின்ற வரைக்கும் நிச்சயமான ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கும் என்பதைத்தான் இந்த படம் காட்டுகிறது. அந்த வகையில் இதை ஒரு வெற்றி படமாக நான் கருதுகின்றேன்.